அன்புறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வவுனியாவிலிருந்து ஜாழ்ப்பாணம் வந்துட்டு இருக்கும்போது புதுசாக சந்தித்த ஒரு இடம் தான் இந்த ஆறுபடை வீடு. அகில இலங்கை இந்துமா மன்றத்தினால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆறுபடை வீடு முருகண்டி பிள்ளையார் கோவிலுக்கு எதிர் திசையிலே அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு புதிய அனுபவம். முன்புற பகுதியிலே முருகப்பெருமானின் பெரிய ஒரு சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஆறுபடை வீடு மிகவும் அழகிய வர்ணங்களால் நிறப்பூச்சிகள் செய்யப்பட்டு மிகவும் விசாலமாக ஒரு அழகிய ஒரு இடமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆறுபடை வீடு தொடர்பான விடயங்களைத்தான் இந்த காணொலியிலே பகிர்ந்திருக்கின்றேன். வாருங்கள், காணொலிக்குள் செல்லலாம். இதுதான் இந்த கோவிலினுடைய முன்புற பகுதி. முன்புற பகுதியிலே முருகனுடைய பெரிய ஒரு சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த கோவிலினுடைய நுழைவாயில்கள் சிற்ப வேலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வாசலிலே சேவல், மயில் போன்ற சிலைகள் கூட வைத்து வர்ணம் தீட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் இந்த கோவிலினுடைய அந்த பூஜை வழிபாடுகள் இடம்பெறக்கூடிய அந்த இடமானது தாமரை பூவை போன்ற ஒரு உருவத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த தாமரை பூவிலிருந்து அந்த பூஜை வழிபாடு நடக்கக்கூடிய அந்த இடம் நீரிலே மிதந்து கொண்டிருப்பது போல ஒரு அமைப்பைத்தான் இதிலே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பார்ப்பதற்கு உண்மையிலேயே மிகவும் ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடமாகத்தான் இந்த ஆறுபடை வீடு அமைந்திருக்கிறது. நிச்சயமாக நீங்களும் அந்த இடத்திற்கு செல்லக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்தை சென்று பார்வையிடுங்கள். உண்மையிலே ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த இடம் இருக்கின்றது.